ஹாய் நண்பா, வெல்கம் டு கேபிபிலியர்ஸ் சேனல். இப்போ பார்த்தது தான் என்னோடய கேஜ் செட்டப். புறா வளர்க்குற ஸ்டார்ட் பண்ணுற எல்லோரும் ஃபஸ்ட்டு ஆப்பிள் பாக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் போக போக தான் டெவலப் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது கேஜை வந்து ஹுட்டு, அதாவது பலகையில் இல்லைனா இரும்பில் தான் கேஜை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா ஹுட்டாக இருந்தாலும் சரி, இரும்பில் அந்த ராடில் பண்ணுற எதுவாக இருந்தாலுமே சரி, கேஜ் இருந்தாலும் சரி, ரஸ்ட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என் ஐடியா என்னென்னா, நம்ம வந்து இதில் கல்லுலே பண்ணிடலாம். அதுதான் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். நம்ம பூனைக்கிட்ட இருந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கும் அடிக்கடி வந்து திறந்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால தான் நான் இதில் சூஸ் பண்ணது. நான் வந்து இப்போ இதுக்கு நான் என்ன செலவு பண்ணேன், இது எவ்வளோ அடி, இது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேஜ் செய்ய எனக்கு முக்கியமாக தேவைப்பட்டது கல் தான் நண்பா. 300 கல் தேவைப்பட்டது. ஓகேங்களா? போயிட்டு சூளையில் கேட்டோம். ஃபஸ்ட்டு 6 ரூபான்னாங்க. அப்புறம் பேசி ஒரு 5 ரூபா, அப்புறம் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 300 கல் வாங்கிட்டு வந்துருப்பா 1500 ரூபாய்க்கு. அப்புறம் வீட்டில் நம்மக்கிட்ட இருந்தால் 6 மூட்டை மணல் இருந்தது. ப்ளஸ் பத்தலைன்ட்டு வெளியே போயிட்டு 4 மூட்டை கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு நண்பா. இது முடிஞ்சிச்சா? அப்புறம் நம்ம வந்து ஷீட்டுக்கு நடுவில் வைக்கிற ஆங்கிள் கம்பி, அந்த கம்பி வந்து நல்லா சரி கனமாக இருக்கணுன்றதுக்காக அது ஒரு 400 ரூபாய்க்கு. அந்த கம்பி நடுவில் இருக்க கம்பி மட்டும் நண்பா. அதை என்னால் காட்ட முடியல, ஏன்னா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வேலை செய்யும் போது கண்டிப்பாக அது எடுத்துகிட்டு வர முடியல. ஓகேங்களா? அது முடிஞ்சிச்சு. அப்புறமேட்டா ஷீட்டு, இந்த 4 அடின்னும் போது நான் என்ன பண்ணேன், அலுமினியம் ஷீட்டு தான் வாங்கினேன். அதான் 25 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 0.25 அந்த தான் ஷீட்டு தான் வாங்கினது. அந்த ஷீட்டு வந்து அதாவது 8 அடியை 2 கட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்டா 4 அடி தானே அகலம்னாலும் இருந்தாலும் வெளியே வரணும்ல, இல்லைன்னா சாரல் உள்ளே போகும், அது எதனா உள்ளே வந்து புழு, ஏன்னா கேஜி உள்ளே எதனா ஈஸியாக போயிடும்ன்றதுக்காக ஷீட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வரதுக்காக நான் எக்ஸ்ட்ரா இது பண்ணது ப்ரோ. அது ஒரு 1200, 1100, 200 அந்த ஆங்கிள் எல்லாமே சேர்த்து பற்ற வைக்கிறது எல்லாமே 1200 ஆகிடுச்சு நண்பா. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எனக்கு ஆன ஒரே சார்ஜ் நம்ம மேஸ்திரிக்கு கொடுத்த காசு மட்டும்தான். ஓகேங்களா? அது அப்புறமேட்டா கேட்டு பற்ற வைக்க ஒரு 300ம், கேட்டு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்து நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் கேட்டு அவ்வளோவும் எனக்கு வரலை, அதனால் நான் சேர்க்கல நண்பா. இவ்வளோ தான் நம்ம கேஜிக்கான மொத்த டோட்டலும். இருந்தால் போதும் நண்பா. எல்லாராலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேஜி கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். மோஸ்ட்டாக சிமெண்ட்டில் கட்டுறது தான் பெஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணதுனால இது பண்ண நண்பா. ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வீக்கும் ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எப்படி உள்ள அந்த அறை மேக் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நண்பா. தேங்க்யூ.